சட்டமன்ற உறுப்பினர் எங்களோட ஆரியர் நண்பர் கருணாநிதி அண்ணன் அவர்கள் வாக்குறுதி மேலே வாக்குறுதி கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒன்றுமே ஒரு ஆணையும் பிடுங்கலை. இப்படி இருக்கும்போது இதெல்லாம் கேட்கணும்னா இஸ்லாமியர்களில் ஒருத்தர் எம்எல்ஏ இருந்தாருன்னா கேட்பாரா இல்லையா? ஒரு அடக்கஸ்தலம் வேணுங்க. ஏகவில் அல்லாவின் திருநாமத்தை கொண்டு இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். பொழியப்பட வேண்டும் என்று கூறி மதுரையில் கடந்த 6ஆம் தேதி நடைபெற்ற மாநாட்டின் தீர்மான விளக்க கூட்டம். இந்த தீர்மானம் கிட்டத்தட்ட 9 தீர்மானங்கள் நிறைவேற்றியுள்ளது. அந்த 9 தீர்மானத்தில் முதலாவதாக நமக்கு இடஒதுக்கீடு ஊராட்சி மன்றம் முதல், அதாவது உள்ளூரில் இருக்க உள்ளாட்சி மன்றம் முதல் பாராளுமன்றம் வரை எங்களுக்கு உள்ள இடஒதுக்கீடு வேண்டும். விகிதாச்சார அடிப்படையில், அதாவது இந்தியாவில் இஸ்லாமியர்கள் 20% பேர், கிட்டத்தட்ட 20 கோடிக்கு மேலாக இஸ்லாமியர்கள் இருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற பாராளுமன்ற அவையிலே மொத்தமே 24 பேர் தான் முஸ்லீம்னு இருக்காங்க. இது எந்த மாதிரி இருக்குன்னா, சாதாரணமாக இந்த தாம்பரம் மாநகராட்சியில் 70 வார்டில் 3 வார்டு முஸ்லீம்கள், கிட்டத்தட்ட 7 பேர் 6 பேர் 7 பேர் வர வேண்டிய இந்த இடத்துல மொத்தமே 3 பேர் தான். அந்த 3 பேர்லேயும் மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த 3 பேர் வந்தாங்க. இது எப்படின்னா, மனிதநேய மக்கள் கட்சி இந்த முன்னெடுப்பை ஏன் எடுக்குதுன்னா, இது திமுகவில் நம்ம மனிதநேய மக்கள் கட்சியில் இருக்க முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவங்களுக்கும் சரி, எதிர்களுக்கு அதிமுக கூட இருக்கிறவங்களுக்காகவும் அனைவருக்காகவும் தான் நாங்கள் இடஒதுக்கீடு கேட்குறோம். இந்த இடஒதுக்கீடு மூலமாக நாம் பல 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 விஷயங்களை செஞ்சு முடிக்கலாம். எப்படின்னா, இன்றைக்கி மனிதநேய மக்கள் கட்சியோட எம்சி அண்ணன் யாக்கூப் தாம்பரத்தில் இருக்கார். 70 வார்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர் தான் குரல் கொண்டிருக்குது. ஒன்றும் இல்லை, இந்த பம்மலில் ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஒரு கபரஸ்தானுங்க பம்மலில் கிட்டத்தட்ட 15 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் முஸ்லீம்களுக்கு உண்டான அடக்கஸ்தலத்தை கொடுத்துருவோம் கிழிச்சிடுவோன்றாங்க. ஆனால் இது வரைக்கும் கிழிக்கலை. ஆனால் நாங்கள் தான் இருக்கிறோம், அவங்களோட கூட்டணி கட்சியில் தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களோட கூட்டணி கட்சி தான் திமுக தான் ஆளுது. ஆனால் இது வரைக்கும் ஆச்சுங்க. 15 வருஷமாக சொல்லிட்டு 10 வருஷமாக நம்ம எம்எல்ஏ சொல்லிட்டு தான் இருக்காரு. சட்டமன்ற உறுப்பினர் எங்களோட ஆரியர் நண்பர் கருணாநிதி அண்ணன் அவர்கள் வாக்குறுதி மேலே வாக்குறுதி கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒன்றுமே ஒரு ஆணையும் பிடுங்கலை. ஏன்னு கேட்டால், இதோ வருது அதோ வருது, இதோ வருது அதோ வருது. அடக்கஸ்தலம் எப்போ வரும்? ஒன்று அவர் சாகணும், இல்லை நாங்கள் சாகணும். செத்ததுக்கு அப்புறமா வருமானு தெரியல. இப்படி இருக்கும்போது இதெல்லாம் கேட்கணும்னா இஸ்லாமியர்களில் ஒருத்தர் எம்எல்ஏ இருந்தாருன்னா கேட்பாரா இல்லையா? ஒரு அடக்கஸ்தலம் வேணுங்க. பம்மலில் அவ்வளோ மக்கள் இருக்காங்க. இருக்கிறது எது? இங்கே இருக்கிற கபரஸ்தான் எது? ஒன்று தான் இருக்குது. இங்கே தான் எல்லாரும் அடக்கம் பண்ணணும். ஏன் பம்மலில் இடத்த ஒதுக்கிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் அதை கொடுக்கறதுக்கு வக்கம் இல்லை, அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற மனசும் இல்லை. இதைத்தான் காரணமாக காட்டி நாங்கள் எங்களுக்கு விகிதாச்சார முறையில் எங்களுக்கு இடஒதுக்கீடு தாங்கன்றோம். 1947 வரைக்கும் இந்தியாவில் சிறுபான்மை மக்கள், அதாவது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 14% இடஒதுக்கீடு இருந்துச்சு. வெள்ளக்காரன் கொடுத்த அந்த இடஒதுக்கீடு 1950க்கு அப்புறம் சுதந்திரத்தை 47 சுதந்திரம் வந்துச்சு. 50க்கு அப்புறம் அந்த 16% இடஒதுக்கீடு இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் 1950க்கு அப்புறம் பாராளுமன்றத்தை நிறுவுறாங்க. அந்த இடஒதுக்கீடு காணாமல் போச்சு. இது எப்போ வருதுன்னா, 2000க்கு அப்புறம் நம்ம கலைஞர் அரசு தான் முதலாக 2% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. இதை நம்ம அதிகப்படுத்தணும்னு சொல்லி கலைஞர் ஆட்சி காலத்தில் 2007 ஒரு ஒற்றை கோரிக்கை மாநாடு போட்டோம். 2009 தலைவர் கலைஞர் அவர்கள் நம்ம தலைவரை அழைச்சி இடஒதுக்கீடு 3% உயர்த்தி கொடுத்தாங்க. இது திமுகவோட ஒரு நல்ல எண்ணத்தை காமிச்சு. அடுத்து இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் திமுக கூட கூட்டணியில் இருக்கிறோம்னா, திமுகவை தவிர இந்த சங் பரிவார அமைப்புகளை எதிர்க்கக்கூடிய ஆண்மையுள்ள சக்திகள் யாரும் இல்லை நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு. ஏன்னா வர்றவன் பூராமல் எப்படின்னா, நம்மளை கருவறுக்கிறது எப்படி,
இந்த இஸ்லாமியர்கள் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டும். இந்த ஒரே எண்ணம் தான் இந்த பிஜேபி ஆட்சியோட பிஜேபிக்காரங்களோட ஒரே எண்ணம். அவங்க தான் வந்து கள்ளத்தனமாக அதிமுகவை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து சில கட்சிகள் புது நடிகர்கள்லாம் வர்றாங்க. எல்லாமே வந்து பிஜேபியோட கைங்கரியம் தான், பிஜேபியோட பி டீமாக தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா 1980 ஆரம்பித்த பிஜேபி உருவாக்கப்பட்டது 1980 ஆர்எஸ்எஸ்காரங்களால் உருவாக்கப்பட்டது தான். அதுக்கப்புறம் இந்த 26 வருஷம், கிட்டத்தட்ட 46 வருஷம், 45 வருஷத்தில் இந்த இந்தியாவை எப்படி உச்சநீதிமன்றம் அவங்க எழுதாக்குது, மற்ற நீதிமன்றம் மட்டும் இல்லை, பத்திரிகை துறையும் சரி, காவல்துறையும் சரி, மற்ற எல்லா இடி அமலாக்கத்துறை, அந்த துறை, இந்த துறை, எல்லா இளவுத்துறையும் அவங்க எழுதாக்குது. இப்போ என்ன பண்ணுறான், தேர்தல் கமிஷனை கையில் வச்சுக்கிட்டான். தேர்தல் கமிஷனை கை வச்சுக்கிட்டு 60 லட்சம் பேர் பீகாரில் வாக்காளர்களுக்கு ஓட்டே இல்லைன்றான். புதுசாக வந்து 45 லட்சம் பேரை மகாராஷ்டிராவில் சேர்த்துக்கிறான். என்னடா பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டு ராகுல் காந்தி கேட்குறாரு. அதுக்கு பதில் சொல்ல முடியல அவங்களால. இப்போ வந்து என்ன சொல்கிறான், தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் 3 லட்சம் வாக்காளரை வெளிநாட்டில் வந்த வேறு மாநிலத்துலேருந்து வந்தவங்க இப்போ இந்த இருக்காங்களா, மார்வாடியிலேருந்து மற்ற எல்லாருமே வந்து பிஜேபியோட ஆளு தான். அவனை வந்து பிஜேபிக்கு தான் கை தூக்குவாங்க, பிஜேபி தான் எல்லாம் பண்ணுவானுங்க. அவங்கள தான் இங்கே வாழ வைக்க போகிறாங்க. இப்போ இவங்களை வச்சுக்கிட்டு இந்த திமுகவை அழிச்சிடணும். இப்போ இங்கே இருக்க அறியாத ஜனங்க என்ன சொல்லும், நம்மளாம் வந்து திமுகவுக்கு சொம்படிக்கிறாங்க, கூமுட்டைகளாக உங்களுக்கும் சேர்ந்தாண்டா நாங்கள் போராடுறோம்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு இடம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் அவங்களுக்கு புரியாது. சரி, புரியாதவங்களை விட்டுற வேண்டியதுதான். அந்த வகையில் இப்போ புதுசாக அந்த பிஜேபி கூட ஏற்கனவே பட்டு அழிஞ்சிட்டாங்க. இப்போ மறுபடியும் போய் சேர்ந்துருக்காங்க. யார்? நம்ம நண்பர்கள் தான், முன்னாள் நண்பர்கள். அதாவது பன்னிக்குட்டியோட சேர்ந்தால் கண்ணுக்குட்டி என்ன செய்யும் அது தெரியும். என்னவோ சொல்லுவாங்க, பழமொழின்னு சொல்லுவாங்க, உன்னோட நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்கிறேன்னு. நீ யாரோட போய் சேர்ற? இந்த மாதிரி விளங்காதவங்க கூடயும் விரதக்கட்ட முறை சேர்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும், இந்த நாடு நாசமாகிறதுக்கு நீ ஒரு காரணமாக இருக்கிற. உனக்கும் சேர்ந்து தான் நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுறோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். எனவே நாம் இந்த விகிதாச்சாரப்படி எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வேணுன்றத இந்த தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் 10 இடத்துல வந்து நம்ம ஒரே நேரத்தில் மீட்டிங் போடுறோம். பெரிய கட்சிகளே வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க, எப்படி ஒரே நேரத்தில் 10 இடத்துல போடுறதுன்னு. ஆனாலும் நாங்கள் வந்து துணிச்சலோட 10 இடத்துல போடுறோம்னா நாங்கள் ஆண்மை உள்ளவர்கள் காமிக்கிறதுக்காக போடுறோம். இனி இந்த மாதிரி பொதுக்கூட்டங்களை அதிகமாக போடணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.